இரவு 11 மணி. ஒரு பழைய டிப்போ. அதிகாலையை எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருக்கும் பஸ்ஸுகளுக்கு நடுவில் நான் மட்டும் தூங்காமல் இருக்கிறேன். ஒரு பெண் கீழ சின்னப்பை, தூசுலு மூடிய கதைகள், கிழிந்த பக்கம், ஒரு பட்டம், ஜானு நடிப்பில் வாழ்வின் மேடை எழுதப்பட்ட வசனம். ஒரு அமைதியான குரல் என் உள்ளுக்குள்ள கத்த ஆரம்பிச்சுச்சு. ஒரு ஜன்னல் வழியாக வரும் மழை காற்று மாதிரி. என் ஞாபகங்கள் கையில நடக்கிற மாதிரி இருக்கு. நான் என் முதல் நாடகம் எழுதிய போது மெல்லிய பென்சில் ரைட்டா எழுதின அந்த வசனங்கள். கொட்டொரு மழையில் நான் ஸ்டேஜில் நடனம் ஆடிய காலங்கள். கைத்தட்டலுக்கு மத்தியில் என் இதயம் பதண்டங்காக துடிச்ச தருணம். இவங்க எல்லாம் தூங்கல, என்னுள் ஒளிந்து இருந்தது. பிறகு வாழ்க்கை வசனத்தையே மாற்றிடுச்சு. கடன், பொறுப்பு, குடும்பம். மேடை மறந்தேன், கனவுகளுக்கு நேரம் இல்லாத மாதிரி. ஆனா அந்த கிழிந்த பக்கம் என் மனசையும் தொட்டுச்சு. நான் மறந்த கதைகள். ஆனால் அது என்னை மறக்கல போல. நான் இப்ப ஒரு டிப் போல வேலை செய்யுறேன். ஆனா என் உள்ளுக்குள்ள இன்னும் ஒரு நடிகன் உயிரோடு இருக்கார். அவரோட வசனம் அமைதியா இருக்கலாம். ஆனா மேடை இன்னும் காத்திருக்குது. அமைதியான என் கனவுகளுக்குள் இன்னும் ஒலி இருக்குது. அது கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த மேடையில நான் திரும்ப வருவேன். இது போன்ற கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.